இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எப்படி ஒரு ஃபோனை இன்னொரு ஃபோனெல்லாம் ஆட் பண்ணுறது ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி. இது வந்து சிஎஸ்சி யூஸருக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை வந்து நல்ல விதத்துக்கு மட்டுமே பண்ணுங்கள், கெட்ட விதத்துக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து கூகுள் மை அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இதுமாரி உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைண்ட் யுவர் ஃபோன் அது கொடுங்க. அதை டச் பண்ணால் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் எந்தெந்த ஃபோனில் சைன்இன் ஆகிருக்குன்னு காட்டும். இது வந்து நீங்கள் எந்தெந்த ஃபோனில் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த ஃபோனை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதனால் யாரெல்லாம் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ஃபோனை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் நம்மளால். இப்போ நீங்கள் எந்த ஃபோனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனை டச் பண்ணுங்கள். அவங்க ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் நான் என் பாஸ்வேர்டை இப்போ அடிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இதுமாரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்கணும், தப்பாக கொடுத்தா ஓப்பன் ஆகாது. கொடுத்தா இதில் வந்து லாக் யுவர் ஃபோன்னு கேட்கும். அதை கொடுத்தா நீங்கள் அந்த ஃபோனை ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி லாக் பண்ணலாம். அப்புறம் வந்து சைன் அவுட் ஆன் யுவர் ஃபோன்னு கேட்கும். அது சைன் அவுட்னு கொடுத்தா அந்த டிவைஸ்லேருந்து சைன் அவுட் ஆகிடும். கன்சிடர் எரேசிங் யுவர் டிவைஸ்னு கேட்கும். அப்போ கன்சிடர் எரேசிங் யுவர் டிவைஸ்னு கொடுத்தா எரேஸ்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த எந்த ஃபோன் கொடுக்குறீங்களோ எல்லாமே எரேஸ் ஆகிடும். அவங்களுக்கு ஒன்று கூட இருக்காது. அந்த ஃபோன் ரீபூட் ஆகிடும், ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து எல்லோரும் நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும், யாரும் கெட்டதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஸ்மால் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.